ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 9th லெசன்லேருந்து முக்கியமான ஒரு டெரிவேஷன் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது நர்ன்ஸ்ட் சமன்பாடு. இந்த ஈக்குவேஷனில் எதெல்லாம் ரிலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செல் பொட்டென்ஷியலும் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷனையும் ரிலேட் பண்ணுவாங்க. அதாவது மின் கள அழுத்தத்தையும் அயனிகளோட செறிவையும் ரிலேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கிறோம். XA + YB ஈக்குலிபிரியம் LC + MD அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ∆G = ∆G0 + RT ln Q அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இதில் ∆Gக்கான கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா -NF E செல். அதே மாதிரி ∆G0க்கான ஒரு ஃபார்முலா -NF E0 செல். இது ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. Q அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எழுத போகிறோம். ரியாக்ஷன் குவார்டன்ட் அப்படின்ட்டு படிச்சிருப்போம் 11th. அதாவது வினை குணகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு விளைபொருள் தான் மேலே இருக்கணும், அதோட செறிவுகள் தான் மேலே இருக்கணும். அதாவது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் தான் மேலே இருக்கணும். ஸோ C⁻L முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் மேலே பவரில் வந்துடும். D⁻M இடையில மல்டிப்ளிகேஷன் டேர்ம், அண்ட் தென் கீழே ரியாக்டன்ட் இது. ஸோ A⁻X B⁻Y. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஈக்குவேஷன் 1ன்ட்டு வச்சுப்போம். ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ∆Gயோட வேல்யூ என்னது? -NF E செல். ∆G0 வேல்யூ -NF E0 செல் ப்ளஸ் RT ln Qவோட வேல்யூ C⁻L D⁻M A⁻X B⁻Y. ஓகேவா? இதில் வந்துட்டு -NFங்கிற டேர்ம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷனை இதை ஈக்குவேஷன் 2ன்ட்டு வச்சுக்கணும். ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை -NF. -NFனால வகுக்கிறோம். சமன்பாடு 2ஐ -NF ஆல் வகுக்க. ஸோ வகுக்கும் போது என்ன ஆயிரும்? -NF பை -NF கேன்சல் ஆயிரும். ஸோ E செல் = E0 செல் RT by NF -NF. ஸோ இந்த ப்ளஸ் டேர்ம் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். ஸோ RT by NF ln C⁻L D⁻M A⁻X B⁻Y அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் RT இதெல்லாம் கான்ஸ்டன்ட், Nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு, Fங்கிறது ஃபாரடே. ஸோ Rங்கிறது வேல்யூ 8.314. டெம்பரேச்சர் இது ஃபாரடேவோடது பார்த்துருவோம். 1 ஃபாரடே அப்படிங்கிறது 36,500 கூலும். ஓகேவா? 25 டிகிரி செல்சியஸில் அப்படின்னு நம்ம இந்த இதை கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சர் இதை கெல்வினுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ 25 டிகிரி செல்சியஸில் பார்க்குறோம். ஸோ இதை கெல்வினுக்கு மாற்றுறோம். ஸோ 25 + 273 298. அதாவது 1 ஃபாரடே வேல்யூ 96,500 கூலும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆயிரும்? E செல் = E0 செல் minus 8.314 into 298 divided by N into 96,500. லானை லாகாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும்? 2.303 மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 2.303 லானை லாகாக மாறிடும். C⁻L D⁻M A⁻X B⁻Y. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் ஈக்குவேஷன் E செல் = E0 செல் -0.0591 divided by N log C⁻L D⁻M A⁻X B⁻Y. இதான் ஃபைனல் ஈக்குவேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.